வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். நிறைய நண்பர்கள் ஆப்பம் ரெசிபி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்காகவும் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஆப்பம் தாங்க பண்ண போகிறோம். அது கூடவே ஹெல்த்தியான தேங்காய் பாலும் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான 2 ரெசிபியும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பத்துக்கு மாவரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சிவப்பரிசி சேர்த்துக்கங்க. எந்த கப்பால் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பாலேயே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசி சேர்த்துருந்திங்கன்னா கல் உப்பு சேர்த்து ஒரு 5லேருந்து 6 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ இந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான சாதத்தை நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சாதத்தையும் 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் சாதமும் 4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ கரெக்டாக 4 மணி நேரம் ஆயிடுச்சு. சாதமும் இந்த தண்ணியில் நல்லா ஊறி சாஃப்டாக வந்துருச்சு, அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு. இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்சுருக்க சோறு மட்டும் சேர்த்துக்கோங்க. சோறு நல்லா ஊறினதுனால நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். முழுவதுமாக சேர்த்தா அரைக்க முடியாது. பாதி பாதியாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நெருனே இருக்கக்கூடாது, நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 பேட்சும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கைகளால் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கைகளால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்பத்துக்கு மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். இப்போ மூடி போட்டு ஓவர் நைட் நம்ம புளிக்க வச்சிடலாம். இப்போ ஓவர் நைட் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா பொசுன்னு பொங்கி வந்திருக்குன்னு. நான் பாதி மாவை வேறொரு பாத்திரத்துக்கு பிரித்து எடுத்து வச்சுட்டேங்க. இதுலேயே முழுவதுமாக இருந்துச்சுன்னா பொங்கி வெளியில் வந்துடும்னு நான் பாதி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்குன்னு. இதில் ஒரு 1/4 கப்பு போல் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆப்ப மாவோட பக்குவம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரண்டியோட பேக் சைடில் இந்த மாதிரி கோடு இழுத்து பாருங்கள். அந்த கோடு உடனே ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இந்த பக்குவத்தில் தான் ஆப்ப மாவு இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்கு 3 ஏலக்காய். இனிப்புக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் 4.5 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காயை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ உங்களுக்கு திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். இப்போ இந்த சக்கையை மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி மறுபடிக்கும் நல்லா அழுத்தி பால் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சக்கை நமக்கு தேவைப்படாது. அடுத்து இந்த தேங்காய் பாலை இன்னொரு தடவை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம பெரிய ஃபில்டர் வச்சு தான் நம்ம தேங்காய் பால் எடுத்திருந்தோம். சின்ன ஃபில்ட்ரு வச்சு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் எக்ஸ்ட்ரா சக்கையெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஃபில்டர் ஆயிரும். கல் மண் தூசி இருந்தாலுமே நல்லா ஃபில்டர் ஆயிருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ஆப்பச்சட்டி வச்சுட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஆப்பச்சட்டியை நல்லா சூடு பண்ணிடுங்க. ஆப்பச்சட்டி நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இதில் 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு எப்பயும் போல் ஆப்பம் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஓட்டையாக வந்துடுங்க. இப்போ மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓரங்கள் நல்லா மொறுமொறுனும் நல்லா ஓட்டையாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஓட்டையாக வந்து
ஓரங்கள் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சுன்னா ஆப்பம் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ஆப்பம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். சுற்றிலும் நல்லா ஓட்டையாக நடுவில் மெதுன்னு பஞ்சு போல் சாஃப்டாகவும் வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆப்பத்தோட ஹெல்த்தியான இந்த தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதை தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி இனிமேல் இந்த ஆப்பம் தான் வேணும்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை சூடான ஆப்பத்தில் ஊற்றுனீங்கன்னா இந்த ஆப்பம் இன்னும் மிருதுவாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பம் ரெசிபி கேட்ட நண்பர்கள் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பம் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.